சர்க்கரை எப்படி குறைக்கிறது, ரத்த கொதிப்பை எப்படி குறைக்கிறது, ஒவ்வொருத்தர் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிற கேள்வி. நான் இன்னைக்கு காலையில எங்களுடைய மருத்துவமனையில இங்கே உட்காந்து பேஷண்ட் பார்த்துருக்கேன். 30 பேர் பார்க்குறேன். 30 பேர்ல ஒரு 4 நபர்கள் தனக்கு சர்க்கரை நோய் இருக்கு. ஆனா அதை வெளிப்படுத்தாம இல்ல அது லைசா கூடிருச்சு சார், இது டெஸ்ட் எடுக்க போன அன்னைக்கு முந்தின நாள் நான் கொஞ்சம் வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சிட்டேன், அதனால சார் முந்தின நாள் வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சா HbA1c 8.5 வராது. முந்தின நாள் குடிச்சா அன்னைக்கு காலையில் இருக்க ஃபாஸ்டிங் சுகர் கொஞ்சம் கூடும், அவ்வளவுதான். HbA1cங்கிற 3 மாத ஆவரேஜ் கூடுகிறது என்றால் கடந்த 3 மாதமா அவன் சர்க்கரை சரியாக இல்லை என்றுதான் அர்த்தம். அது எத்தனை 3 மாதம், கடந்த 1 வருடமா 2 வருடமா கூடாதான் அந்த 8.5 வரும். ஆனால் மனம் ஏற்றுக்கொள்ளல. எனக்கெல்லாம் வராது, எங்க தாத்தாக்கு இல்லை, எங்க பாட்டனுக்கு இல்லை, எங்க அம்மாய்க்கு இல்லை, அதனால எனக்கு வராதுங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க அதை மறுக்கிறாங்க. திரும்ப திரும்ப இப்படியான மக்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம்.